பக்தி தமிழ் இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் செல்வ வளம் மகிழ்ச்சியுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனப்படும் பஞ்சபூதங்களால் ஆனது. மனித உடல் உட்பட இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இந்த 5 மூலதத்துக்களின் கலவையாகவே உள்ளது. யோக கலாச்சாரத்தில் இந்த பஞ்சபூதங்களை சமனாக்குவது மற்றும் அவற்றின் மீது ஆளுமை செலுத்துவது குறித்து பல்வேறு முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த பஞ்சபூதங்களை பக்தர்கள் ஆழமாக உணர வழிவகுக்கும் வகையில் யோகிகள் சில முக்கியமான தலங்களை அறிவியல் ரீதியாக உருவாக்கியுள்ளனர். அவை பஞ்சபூத ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன, மேலும் இவை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. நிலத்தை குறிக்கும் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலில் உள்ள லிங்கத்தை பிருத்விலிங்கம் என குறிப்பிடுகின்றனர். இக்கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் மூலவருக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்பது திருப்பெயர். மிகவும் புகழ்பெற்ற 1000 கால் மண்டபம் அமையப்பெற்ற கோவில் இது. மேலும் இது நாயன்மார்களில் ஒருவரான திருக்குறிப்பு தொண்டருடன் சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்த தலமாகும். திருச்சி அருகே திருவானைக்காவலில் அமைந்துள்ளது ஜம்புகேஸ்வரர் கோவில். இக்கோவில் பஞ்சபூதங்களில் நீரை குறிக்கும் அம்சமாக திகழ்கிறது. இங்கிருக்கும் மூலவருக்கு ஜம்புகேஸ்வரர் என்றும் திருவானைக்கா உடையார் என்பதும் திருப்பெயராகும். இங்கிருக்கும் லிங்கத்தை அப்பு லிங்கம் அல்லது ஜம்பு லிங்கம் என குறிப்பிடுகின்றனர். இக்கோவிலின் மூலவரான ஜம்புகேஸ்வரர் அமைந்திருக்கும் கருவறை தரைமட்டத்திலிருந்து கீழே இருக்கிறது. எனவே அங்கு எப்போதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் என்பதும் காவிரி வறண்ட காலத்தில் கூட இங்கே நீர்க்கசிவு இருந்து கொண்டே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பஞ்சபூதங்களில் நெருப்பு அம்சத்தை குறிப்பதாகும். இங்கிருக்கும் லிங்கத்தை அக்னிலிங்கம் அல்லது ஜோதிலிங்கம் என குறிப்பிடுகின்றனர். இங்கிருக்கும் மூலவருக்கு அண்ணாமலையார் அல்லது அருணாச்சலேஸ்வரர் என்பது திருப்பெயராகும். இன்றும் சிவாலயங்களில் ஒலிக்கும் புகழ் நிறைந்த திருவெம்பாவையை மாணிக்கவாசகர் இங்கு இயற்றினார். கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும். இங்கு மலை மேல் ஏற்றப்படும் ஜோதியை பல 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காண முடியும். பௌர்ணமி தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வது இத்தலத்தின் தனிச்சிறப்புகளுள் ஒன்று. தென்னிந்திய சிவாலயங்கள் வரிசையில் மிகவும் முக்கியமான தலமாக விளங்குவது ஆந்திராவின் திருக்காலத்தியில் ஸ்ரீ காளஹஸ்தி அமைந்துள்ள காளத்தீஸ்வரர் கோவில். இந்த திருத்தலம் பஞ்சபூதங்களில் வாயுவை குறிப்பதாகும். கண்ணப்ப நாயனார் திருத்தோண்டாற்றி சிவனின் அருள் தரிசனமும் அருளும் கிடைக்கப்பெற்ற தலம் இது. திருப்பதியிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ராகு கேது கஷேத்திரமாகவும் தக்ஷிண கைலாசம் எனவும் அழைக்கப்படுவதுண்டு. இங்கிருக்கும் மூலவருக்கு காளகத்தீஸ்வரர் என்பது திருப்பெயர். இங்கிருக்கும் லிங்கம் வாயு லிங்கம் என குறிப்பிடப்படுகிறது. பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கும் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலாகும். சமய குரவர் 4வரும் தேவாரம் பாடிய புண்ணிய தலம் இது. இக்கோவிலை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்று அழைப்பது வழக்கம். இங்கிருக்கும் லிங்கத்தை இந்திரலிங்கம் அல்லது ஆகாசலிங்கம் என குறிப்பிடுகின்றனர். இக்கோவிலில் நடராஜர் வீற்றிருக்கும் திருச்சபை பொன்னம்பலம் என்றும் கனகசபை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இங்குள்ள கனகசபையில் நடராஜர் திருவுருவம் அருகே வலது பக்கத்தில் திரையை விலக்கி தீபாராதனை காட்டப்படுவது வழக்கம். அங்கே இறைவன் ஆதியும் அந்தமும் அற்ற ஆகாய உருவில் இருக்கிறார் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.